கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கூஸ்தனப்பள்ளியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சிலர் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவலர்கள் அங்கு சென்றபோது அனைவரும் தப்பி ஓடினர். இதில் பெங்களூரு, ஆனைக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் 85,700 ரூபாய் ரொக்கம், ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலவை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஜீப் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சுரேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பெரும்பள்ளம் பகுதிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். தட்டச்சேரி அருகே வந்தபோது செய்யாறு நோக்கி சென்ற ஜீப் மோதி சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூர் மற்றும் திருச்சி மாவட்ட குத்தகை விவசாயிகள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்யுமாறு வேளாண் துறை அறிவித்துள்ளது. குறுவை சாகுபடியில் நிலம் வைத்திருக்கூடிய உரிமையாளர்கள் மட்டுமே பயிர் காப்பீடு செய்யலாம் என்ற நிலையை மாற்றி குத்தகை விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்ய தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. அதன்படி வருகின்ற 31ஆம் தேதிக்குள் குறுவை நெல் பயிர் காப்பீடு செய்திருமாறு வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தில் இருந்து கழன்று சாலையில் விழுந்த கதவுகளை ஓட்டுநரும் நடத்துனரும் தூக்கிச் சென்றனர். பொள்ளாச்சி பகுதியிலிருந்து பொங்காளியூர் சென்ற அரசு பேருந்து வால்பாறை சாலையை கடந்த போது திடீரென்று பின்பக்க கதவு கழன்று விழுந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக வெளியே வந்தது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை நீர்வீழ்ச்சியில் சிக்கிக் கொண்ட நிலையில் நீண்ட நேரமாக வெளியே வர முடியாமல் தவித்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மீட்க முயன்ற நிலையில் யானை மெதுவாக நகர்ந்து வெள்ளத்திலிருந்து தப்பி வனப்பகுதிக்குள் சென்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் செங்குளம் என்ற இடத்தில் சர்வீஸ் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வழிப்பாதையை வழிமறித்து சர்வீஸ் சாலை அமைக்கப்படுவதாகவும் தங்களுக்கு பாதை அமைத்த பிறகு சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற அரக்கோணத்தை சேர்ந்த குப்பன் ராதா தம்பதி கடந்த 21ஆம் தேதி அங்குள்ள வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு சென்றனர். அப்போது கனமழை காரணமாக நிலச்சரிவில் சிக்கி குப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட அவருடைய மனைவி ராதா காஷ்மீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்தாலி நாட்டின் சர்டினியன் தீவில் ஏற்பட்ட திடீர் காட்டு தீயை அணைக்கக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கக்லியரி, புண்டா, மொலண்டேஸ் உள்ளிட்ட தீவுகளின் கடற்கரை கேளிக்கை விடுதிகளில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளை மீட்கக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவிய நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய பணி நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே வேங்காம்பட்டி ரயில்வே கேட்டிற்கு சுரங்கப்பாதை அமைக்க கோரி மக்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சுரங்கப்பாதை அமைக்க 3 மாதங்களுக்கு முன்பாக டெண்டர் விடப்பட்டும் இதுவரை எந்த பணியும் தொடங்கவில்லை என்று தெரிகிறது. நிலையில் சுரங்கப் பணிகளை உடனடியாக தொடங்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தர்ணா போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள வாடகை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 10 விழுக்காடு வாடகை உயர்த்த வேண்டும். தமிழக அரசு நிர்ணயித்துள்ள லாரி வாடகை 598 ரூபாயை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையம் சார்பில் 100ஆண்டு தொடக்க விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் வீடு திரும்பியதற்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வீடு திரும்பியிருக்கின்றார். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த மருத்துவர்கள், மிக மிக முக்கியமாக உங்களை போன்ற செவிலியர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்களும் ஐயாவும் ஏன் பேசிக்காம இருக்கீங்க? துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தா படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. செல்வமணி செல்வராஜ் இயக்கியுள்ள காந்தா படம் தமிழ் சினிமாவான முதல் சூப்பர் ஸ்டாரான MK தியாகராஜா பாகவதரின் வாழ்க்கை வரலாறை கதையம்சமாக கொண்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் செப்டம்பர் 12ஆம் தேதி படம் வெளியாகிறது.
ஐயா ஷார்ட் ஓகேயா? ஷார்ட் ஓகே. சீன் சேஞ்ச். கட். என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். படம் பேரு சாந்தா இல்ல, காந்தா. வடகிழக்கு ருமேனியாவில் வரலாறு காணாத அளவில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளில் சிக்கியவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர்.